அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, கிராம்ப்டன் சீலிங் பெனில் காயில் சுற்றியாச்சு. அதை எப்படி லீடு போடுறது, கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ கோரு காய் சுற்றி சைடு பேப்பர் எல்லாம் வச்சாச்சு. இப்போ கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு சால்டனை போட்டு வச்சுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கம்பி வச்சுட்டு இப்போ இதில் லீடு கொடுக்கணும். அதுக்கு ஒயரு எடுக்கணும். ஒயரு 3 ஒயரு அந்த இதில் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கரெக்டாக அளவு பார்த்து அந்த இதில் வச்சு பார்த்து கரெக்டாக அதை வெட்டி எடுத்துக்கிடுவோம். வெட்டிட்டு அந்த ஒயர் 3 ஒயரையும் சீவி முடிஞ்சு கொடுத்துருவோம். அப்போ தான் 3 ஒயரும் ஒன்றா வெளியே எடுக்க முடியும். இப்போ முடிஞ்சிட்டு அந்த சாஃப்ட்டுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கும். இந்த மாதிரி வெளியே எடுத்து அந்த 3 ஒயரையும் தனியாக பிரித்து விட்டுக்குருவோம். பிரித்து அந்த காயில் முடிஞ்சு விட்டுக்குருவோம். முறுக்கி விட்டுட்டு அந்த ஸ்டார்டிங் காயிலுக்கும் ரன்னிங் காயிலுக்கும் இடையில் பேப்பர் வைக்கணும், இல்லைன்னா ஷார்ட் ஆயிரும். அதனால் அந்த உள்ள காயிலில் ஸ்டார்டிங் ரன்னிங் காயிலுக்கு இடையில் உள்ள பேப்பர் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா உள்ள காயில் சுற்றி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் வச்சுட்டு அடுத்து உள்ள ஸ்டார்டிங் ஆயிலையும் அதே மாதிரி ஸ்டார்டிங் ஆயிலுக்கு ரன்னிங் ஆயிலுக்கு இடையில் வச்சிடணும். இப்போது 1 நம்பர் ஸ்லீவ் எடுத்து 4 பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணிட்டு இப்போ இதை அந்த 4 காயில் லீட்லையும் அப்படி சொருகிக்கிடுவோம். ஸ்டார்டிங் லீட் 2, ரன்னிங் லீட் 2, இதில் 2லையும் சொருகிட்டு இப்போது அந்த 3 லீடு ஒயர்லையும் ஸ்லீவ் சொருகணும். அதுக்கு 3ஆம் நம்பர் ஸ்லீவ்னு கட்ட கடையில் கிடைக்கும். அந்த ஸ்லீவ் எடுத்து 3 பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். ஒன்று பெருசு, ஒன்று மீடியம், ஒன்று அடுத்து அப்படி 3 கட் பண்ணிட்டு ஒன்று எல்லோவில், அடுத்து ஒன்று பிளாக்கில், அடுத்து பெரிய ஸ்லீவு ப்ளூவில் அந்த மாதிரி சொருகிடணும். ப்ளூ கலர் தான் ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கையும் ஜாயின் பண்ணுது. அதனால் அதில் பெரிய ஸ்லீவாக போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ இதை பிளேடு வச்சு அந்த எனாமலை சீவணும். அதுக்கு கரெக்டாக அந்த எனாமலை பிளேடு வச்சு 4 காயில் ஒயர்லையும் அப்படி எனாமலை சீவிக்கிடணும். சீவிட்டு அடுத்து கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுக்குறது கரெக்டாக கொடுக்கணும். காயில் மாற்றி கொடுத்துட்டோம்னா ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டார்டிங்கு ரன்னிங்கு கரெக்டாக சுற்றிருக்கான்னு பார்த்து சுற்றணும். ஸ்டார்டிங்கு உள்ள காயிலேருந்து வசம் பார்த்து சுற்றணும். வசம் மாற்றி சுற்றிட்டோம்னா ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ கரெக்டாக நம்ம காயில் சுற்றிருக்கனால அதில் ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் எடுத்து அப்படியே அந்த ப்ளூ கலர் ஒயரில் முடிஞ்சு விட்டுக்குருவோம். விட்டுட்டு அடுத்த கட் பண்ணி எடுத்துக்குருவோம். எடுத்துகிட்டு அடுத்து எல்லோ கலர் ஒயரை ஸ்டார்டிங் காயில் கொடுக்கணும். இது வந்து கண்டென்சர் லீடு. அதில் கொடுத்துட்டு அடுத்து ரன்னிங் ஆயில் வர அந்த பிளாக் கலர் ஒயரில் கொடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ இதை சால்ட்ரின் பேஸ்ட் எடுத்து தடவிக்கிடுவோம் சால்ட்ரின் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சால்ட்ரின் எடுத்து பார்த்தோம்னா இங்கே சுச்சி போடாமல் இருக்குது சால்ட்ரின்னு. அதனால் இப்போ சுச்சியை போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஹீட் ஆன பிறகு எடுத்து இப்போ சால்ட்ரின் பேஸ்ட்டில் வச்சு பார்க்கோம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போது அந்த எடுத்து சால்ட்ரினில் ஹீட் பண்ணி அப்படி அந்த ஒயரில் வைக்கும். இப்போ 3 ஒயர்லையும் சால்ட்ரின் வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரினை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சீரியஸ் போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு லைனு. இப்போ சீரியஸ் போர்டு எடுத்து வச்சுட்டு அதில் ஒயரை வச்சு செக் பண்ணி பார்க்கோம். 3 லீடுமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 3 ஒயர்லையும் ஸ்லீவை போட்டு கட் பண்ணி அந்த பெரிய ஸ்லீவை இழுத்து விட்டு மாட்டிக்கிடணும். அந்த மாதிரி 3 ஒயர்லையும் மாட்டிட்டு அடுத்தாப்பில் 3 ஸ்லீவையும் ஒட்டி வச்சு அது கீழே அந்த காயில் பேப்பரை வச்சு அதுப்பிறகு நூலை வச்சு முடிஞ்சு விட்டுக்குருவோம். இந்த மாதிரி முடிஞ்சு விட்டுட்டு அப்புறம் வெட்டிட்டு அந்த ஒயரையும் 3 ஒயரையும் சீவி விட்டுட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். இதில் அந்த மஞ்சளும் பிளாக் வந்து கண்டென்சர் லீடு ஒயரு. அதனால் பிரைட்னஸ் கம்மியாக எரியும். ப்ளூ கலர் தான் மெயின் லீடு ஒயரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தாப்புல வைண்டிங் ஆயில் வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் வச்சு அடிச்சுட்டு அடுத்து காய விட்டுட்டு மாட்டினோம்னா நல்லா ரன்னிங் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம காயில் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.